எங்கள் குழுவின் பெயர் தமிழ் ஓசை. சென்னை தலைமையிடமாக கொண்டு இந்த குழுவை நாங்கள் இந்த பல்குரல் சேர்ந்திசை குழுவை நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினோம். இந்த குழுவின் நோக்கம் என்னவென்றால், தமிழ் இனத்தின் சொத்து எது என்று கேட்டால் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள். அதை ஓரளவுக்கு பருவம் கடந்த பிறகு பள்ளி கல்லூரி நாட்களில் நம்ம படித்து வளர்ந்திருந்தாலும் அதோடைய அருமையை நம்ம விளங்கி கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30-40 வயதை நெருங்கிடுறோம். அப்போ தான் நமக்கு புரியுது, இப்படிப்பட்ட இனத்திலையா இவ்வளவு பெருமை மிகுந்த மொழியா என்னுடைய மொழி, இதிலையா நான் பிறந்து வளர்ந்திருக்கிறேன். அது இந்த தலைமுறைக்கு இளமையிலேயே நாங்கள் நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியின் அருமையையும் பெருமையையும் செழுமையையும் வளமையையும் அவனுக்கு நாங்கள் விளக்கி சொல்லணும். அவன் பேசுனா எவ்வளவு சின்ன பிள்ளைகள் இளந்தலைமுறை கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு பிடித்தது இசை. அதனால இந்த பணியை நம்ம இசை வழியாக கொண்டு போவோம். நாங்கள் அந்த நோக்கத்தோடு தொடங்கினது தான் தமிழ் ஓசை. பழந்தமிழ் இலக்கியங்களை இன்றைய இசையில் வழங்குவது தான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். அதாவது ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் இன் கண்டெம்பரரி மியூசிக் ஃபார்ம். அதனால சில வயதானவர்களுக்கோ பெரியவர்களுக்கோ ஐயோ இந்த அழகான அற்புதமான பழமையான இலக்கியத்தை இப்படி பாடணுமா அப்படின்ற எண்ணம் கூட ஏற்படலாம். நீங்கள் என்ன ஒரே ஒரு எண்ணத்தோட நோக்கத்தோட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்கள் என்றால், கேட்டீர்கள் என்றால் நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள், இவை இந்த இளைய தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும். பல ஊர்களில் பல நாடுகளில் நாங்கள் சென்று இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வரும் பொழுது வேண்டா வெறுப்பாக அவர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக பெற்றோர் சிறுவர்களை, சிறு பிள்ளைகளை, இளைஞர்களை அழைத்து வருவதுண்டு. நிகழ்ச்சி முடியும் பொழுது அந்த சின்ன பிள்ளைகள் அப்பா அம்மாவை என்னை மேடை கூட்டு போங்க, அவங்கள நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, அங்கிள் ஐ கேம் இன் டு திஸ் ஷோ வித் லாட் ஆஃப் கண்டெம்ட். விருப்பமே இல்லாமல் எரிச்சலோடு வந்தேன். பட் யூஆர் வண்டர்ஃபுல், யூஆர் டூயிங் அன் ஆசம் ஜாப். சின்ன சின்ன பிள்ளைங்க அமெரிக்காவில் சொல்கிறாங்க, கனடாவில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு விளங்குது பாருங்க. அதுதான் எங்களுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. உங்கள் பிள்ளைகள் பாருங்கள், இப்போ வந்து ரொம்ப இப்போ கைபேசியில் விளையாண்டுட்டு இருக்க கூட வாய்ப்பு உண்டு. பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் நிமிர்ந்து பார்ப்பாங்க பாருங்களேன். முடிந்த உடனே சொல்லுவாங்க நல்லா தானே இருந்தது அப்படின்னு. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக எங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி அதை இந்த வளைகுடா நாடுகளில் உள்ள தமிழ் இனத்திற்கு, தமிழ் இளம் தலைமுறையினருக்கு தர வேண்டும் என்கிற வேட்கையுடன் பணியாற்ற இருக்கிற நம்மளுடைய தமிழ் சகோதரர் டத்தோ மணிகண்டமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தான் நாங்கள் தலைவணங்கி எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிகம் பேசாமல், ஏன்னா திருக்குறளை பற்றி நிறைய பேசிட்டாங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு பாடலுக்கு முன்பும் அந்த நூல் ஆசிரியர், அந்த பாடல், அதனுடைய பொருள், பின்னணி எல்லாம் சொல்லுவோம். இன்றைக்கி அதை நாங்கள் குறைத்து கொள்ள போகிறோம். ஏன்னா நிறைய கேட்டுட்டீங்க. நாங்கள் நேரடியாக திருக்குறளை பாடும்பொழுது உங்களுக்கு அதனுடைய உள்ளார்ந்த எல்லா பொருட்களும் விளங்கிவிடும் என்பதை நாங்கள் உணர்ந்து நேரமும் குறைவாக இருப்பதனால் பாடலுக்கு செல்கிறோம். தொடங்குவதை எதில் தொடங்க முடியும்? இந்த திருக்குறள் விழா மட்டுமல்ல, எந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சென்றாலும் தொடங்குவது இதை கொண்டுதான். இதைவிட சிறப்பான தொடக்கம் ஒரு தமிழ் இசை நிகழ்ச்சிக்கு கொடுக்க முடியாது. திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து பகுதியில் உள்ள 10 குறள்களோடு தொடங்குவோம். ஆதிபகவன் முதற்றே உலகு
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆமாருங்கய்யா. தொடர்ந்து போவதற்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தியை மட்டும் உங்களுக்கு நினைவு ஊட்டி விட்டு நாங்கள் தொடர்கிறோம். இது ஒரு இசை நிகழ்ச்சி அல்ல, இது மொழி நிகழ்ச்சி. சுமந்து வருகிற வாகனம் தான் இசை. உங்களுடைய காதுகள் கவனம் எல்லாம் மொழியின் மீது இருக்க வேண்டும். இசையில் லயித்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு நீங்கள் சொல்லுகிற இடம் வேறு. ஏன்னா திரைப்பட பாடல் நம்ம பொருள் புரிதோ இல்லையோ போட்டு தாளத்துக்கு நண்பர்களோடு சேர்ந்து ஆட முடியும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பொருள் விளங்கவில்லை என்றால் இந்த பாடல் உங்களுக்கு பயன்படாது, வெறும் ஓசையாக நின்றுவிடும். இது மொழி நிகழ்ச்சி என்பதை நினைவில் கொண்டு நிகழ்ச்சியை நம்ம தொடருவோம். தமிழின் சிறப்பை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற அனைவராலும் ஏதாவது ஒரு தகவலை சொல்லிவிட முடியும். தமிழ் மொழியின் சிறப்புகளை நம்ம பட்டியலிட தொடங்கினால் சீன பெருஞ்சுவர் சின்னதாகி போகும். உங்கள் எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இதுவரை நீங்கள் உணர்ந்திருந்தால் கூட இதை பற்றிய நினைவு உங்களுக்கு வராது. தமிழுக்கு வேறு எந்த மொழிக்குமே இல்லாத மிக சிறப்பான ஒரு தனிப்பட்ட சிறப்பு ஒன்று உண்டு. அதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு நம்ம போகிறோம். இப்போ எல்லா நாட்டிலையும் எல்லா செம்மொழிகள்லையும் அவங்களுடைய பழமையான இலக்கியங்கள் இருக்கு, பாடல்கள் இருக்கு. ஒரு பாடல் எதை பற்றி இருக்கும்? கவிதைன்னு சொன்னால் கற்பனையாக இருக்கலாம், இயற்கையை வர்ணிக்கலாம், அந்த பகுதியை சேர்ந்த தலைவர்கள், மன்னர்கள் அல்லது எளிமையானவர்கள் இவர்களை பற்றிய கதைகளாக இருக்கலாம், கட்டுக்கதைகளாக இருக்கலாம், கற்பனை கதைகளாக இருக்கலாம். ஆனால் பாடல் இயற்றுகிற மொழியையே போற்றி புகழ்ந்து பாடுகிற ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். வேற யாரு எங்க நீங்க லாங் லிவ் பிரெஞ்சு, லாங் லிவ் ஜெர்மன், லாங் லிவ் ஜாப்பனீஸ் கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. மக்களை சொல்லுவாங்க, இனத்தை சொல்லுவாங்க, ஒரு மொழியை வாழ்த்து எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி தமிழ் மொழியில் இருக்க சிறப்பு என்னன்னா, தமிழ் மொழியை போற்றி புகழ்ந்து பாடாத புலவனே இல்லை, தமிழ் மொழியை போற்றி புகழ்ந்து பாடாதவன் புலவனே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் ஒரு முறையாவது மொழியை சிறப்பித்து பாடிட்டாங்க. அதில் அற்புதமான ஒரு சமகால பாடல் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த இம்முக்கே மிகப்பெரிய பொருள் உண்டு, அதை நமக்கு பேச இப்போ நேரம் போதாது. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். என்ன ஒரு உணர்ச்சி மயமான பாடல். இதை கேளுங்களேன் எங்களுடைய தமிழ் ஓசை பாணியில். மானிட்டர்ஸ் ப்ளீஸ், ஸ்டேஜ் மானிட்டர். தமிழ் எங்கள் வாழ
தமிழின் வீச்சை கொஞ்சம் விளங்கி இருப்பீர்கள் இந்த இசையின் வழியாக. சங்க காலத்தில் ஆண் புலவர்கள் மட்டுமல்லாமல் பெண் புலவர்களும் இருந்தனர். உலகத்தின் செம்மொழிகளுள் ஆய்வாளர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இப்படி பிற மொழிகளில் செம்மொழிகள் என்று சொல்லப்பட்ட அந்த 7 மொழிகள் இருக்கு இல்லையா, சொல்லப்படுகிற அதில் பெண் புலவர்கள் இருந்தாங்களான்ற ஆய்வாளர்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மொழியிலும் 1-2 புலவர்கள் இருந்திருக்கிறதாக பல ஆய்வாளர்கள் சொல்கின்றனர். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எபிரேய மொழி which is Hebrew language, அதில் 12 பெண் புலவர்கள் இருந்தால் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆய்வாளர்கள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் 21 தமிழில் 21 பெண் புலவர்கள், சிலர் 23 சொல்கிறாங்க, 27, 41, 43 வரைக்கும் தகவல்கள் இருக்கின்றன. அவ்வளோ வேணாம், 25 வச்சுக்கோங்க. உலகத்தின் பழமையான மொழிகளும் தொன்மையான மொழிகளும் ஒன்றான அந்த கிளாசிக்கல் ஹீப்ரூ அது வேறு, இன்றைக்கு இருக்கிற எபிரேய மொழி வேறு. அதுலேயே 12 பெண் புலவர்கள் தான். ஆனால் தமிழ் சமூகத்தில் 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக 25 பெண் புலவர்களுக்கு மேல் இருந்திருக்காங்கன்னும் பொழுது எந்த அளவுக்கு மொழியிலும் அறிவிலும் சமூகத்திலும் தனி அடையாளத்திலும் பெண்கள் சிறந்து விளங்கி இருக்கின்றனர் என்பதை நம்ம கேட்கும் பொழுது மிகப்பெரிய வியப்பாக இருக்கு. சும்மா ஒன்று நம்ம இனத்தை நம்ம மொழியை நம்ம உயர்த்தி பேசிக்கொள்ளலை. அப்படி ஒரு பொன்முடியாருங்கிற புலவர் எழுதிய ஒரு பாடல் புறநானூற்று தொகுப்பிலிருந்து நாங்கள் பாடுகிறோம். எளிமையான சில வரிகள். இதில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் சமூகத்தில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் வரி நான் சொன்ன உடனே சொல்லிடுவீங்க. ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனை. பெண் புலவன்றனால ஒரு தாயா அவங்க எழுதுறாங்க. ஈன்று பெற்றெடுத்து கொடுப்பது என்னுடைய கடமை, சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனை. போர் சமூகம் என்பதால் கொல்லனுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, ஆயுதத்தை அவன் வடித்து தர்றான். அடுத்ததை கவனிச்சிங்கன்னா அதுதான் முத்தாய்ப்பா அருமையாக இருக்கும். நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. அந்த இளைஞனுக்கு நல்ல நடத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா மன்னன்கிட்ட இருக்கு, ஆளுகிற தலைவன் இடத்துல இருக்குன்னு அந்த அம்மா அப்ப சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப எங்க இருந்து ஒழுக்கத்தை அவன் கற்றுக்கொள்கிறான்? அந்த தலைவர்களை உருவாக்குகிற இனம்தான் இந்த தமிழ் இனம். ஏன் உங்களுக்கு இவ்வளவு வீராப்பு, இவ்வளவு உங்களுக்கு ஆணவம் அப்படின்லாம் பல மொழிகளை பேசுகிறவங்க நம்மக்கிட்ட உங்களையெல்லாம் கேட்டிருப்பாங்க, கேட்கறது உண்டு. அதற்கு காரணம் அறம் என்கிற சொல்லை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த, அதை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற ஒரே இனமும் மொழியும் நம்ம தமிழ் மொழி. அந்த ஈன்ற புறந்தருதல் என் தலை கடனேங்கிற பெண் புலவர் பொன்முடியாரின் அந்த குறுகிய பாடலை இப்பொழுது கேட்போம். எங்கள் தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் நாங்கள் சங்க இலக்கியங்கள்லேருந்து பல நூல்களிலுமிருந்தும் பல பாடல்களை பாடுகிறோம். இது திருக்குறள் விழா என்பதால் இதில் கூடுதலாக திருக்குறளை சேர்த்து மற்ற நூல்களை குறைத்திருக்கிறோம். இப்போ திருக்குறளுக்கு திரும்ப வருவோம். நச்சுன்னு 4 குறள் அப்படின்ற தலைப்பில் 4 குறள்களை நாங்கள் இன்றைய பாணியில் பாட போகிறோம் இளைஞர்களுக்காக. இந்த நச்சுன்னு 4 குறள் என்ன? சூது, அரண் வலியுறுத்தல், வாய்மை, கள்ளுண்ணாமை. இந்த 4 அதிகாரங்களிலிருந்து குறள்களை எடுத்து சமூகம் மெச்சும்படி வாழ வழி சொல்கிற
நச்சன்னு 4 குறள்கள். அதுலேயே பொருள் விளக்கம் வரும், கேட்டு பாருங்க. என்னமோ விளங்குற மாதிரி இருக்கு. எங்க இன்னொரு முறை சொல்லுங்க. நல்ல புண்ணப்பு கிடைச்சதுன்னு தூண்டில் முள்ள முழுங்குன மீனை போல நல்ல வெற்றி கிடைச்சதுன்னு சூதாடு நினைக்கிறவன் மாட்டிக்கிட்டு முழிப்பான் பாரு. அழுக்காரு அவா வெகுளி இன்னா சொல் நாங்கும் இழுக்காரி என்றது அறம். தயவு கூர்ந்து இன்னொரு முறை. அழுக்காரு அவா வெகுளி பொறாமை ஆசை கோபம் இன்னா சொல் நான்கும் தீய சொற்கள் எனும் நான்கும் இழுக்காரி என்றது அறம். இல்லாமல் இருப்பது அறமாகும். அறமாகும். மனசறிஞ்சு போய் சொல்ல கூடாது. அப்படி சொன்னாக்கா சொன்னவ மனசாட்சியை கொன்றுவிடும். பிள்ளையோட குற்றங்கள்ல மன்னிக்கிற தாய் கூட குட்டிக்கிற மகனை சகிக்க மாட்டா. பின்ன மத்தவ எப்படி உன்னை சகிச்சுக்குவா? அந்த கடைசி குறள் எங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப பிடிச்சது. எந்த தப்பு பண்ணாலும் என் பிள்ளை அதை பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்கிற அம்மாவே குடிச்சிட்டு வீட்டு வாசல் இரவு வர பிள்ளை எப்படி சகிச்சுக்குவா? முகத்தை சுழிச்சுக்கிட்டு உள்ளே வரவேற்பா. அப்படி தாயே எந்த குற்றத்தையும் கண்டுகொள்ளாத தாயே நீ குடிச்சிட்டு வந்தால் சகிச்சுக்காதப்போ இந்த சமூகம் ஒன்று சகிச்சுக்கணும்னு எப்படி நீ எதிர்பார்க்குறேன்னு எப்போ சொல்லி வச்சுருக்கான் பாருங்க இந்த தாத்தா. எங்களுக்கு ரொம்ப பிடித்தது. இன்னொரு புறநானூற்று பாடல். ஒரு நாட்டை நோக்கி ஒரு மன்னன் படையெடுத்து போறான்னா அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? நான் வலிமையானவன், என் எதிரி பகைவன் நாடு அந்த மன்னன் என்னை விட வலிமை குறைந்தவன், அவனை வென்று விடலாம், இந்த எண்ணத்துல தானே போக முடியும். அப்ப அந்த பக்கத்துல இருக்க மன்னனுக்கு எப்படி இருக்கும்? என்னை வலிமை குறைந்தவன் என்று நினைக்கிறனால தானே நீ ஏன் நாட்டு மேல படையெடுத்து வர்ற, அப்ப என் வீரத்தை நீ துச்சமா மதிச்சிட்டு இல்லை அப்படின்னு ஒரு ரோசத்தோட வருகிற ஒரு கோபம். அப்படி சோழன் நலங்கிள்ளிக்கு வருது. சோழன் நெடுங்கிள்ளி தன் மேல படையெடுத்து வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் ஆணவத்தில் அந்த ஆத்திரத்தில் பாடுகிற பாடல் தான் இது. ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்ட ஒரு பாடல். அதுல அவன் சொல்றான், நீ மெல்ல கால் அடியில் விழுந்து இந்த நாடு வேணும்னு கேட்டா கூட நாடு என்னடா என் உயிரே கொடுத்துருப்பேன், ஆனா என் வீரத்தை நீ துச்சமா மதிச்சு என் மேல போர் தொடுக்க வந்துட்டல, நீ உயிரோட திரும்பி போக மாட்டேன். அதுக்கு அழகான ஒரு ஓமை சொல்றான். மூங்கில் குருத்தை தின்ன வருகிற யானைக்கு சின்ன குருத்து முள் காலில் குத்திட்டா எப்படி அதால தப்பிச்சு போக முடியாம அது துன்புறுத்தப்படுமோ அதை போல நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, முள்ள மிதிச்சிட்ட. அது மட்டும் இல்லாம இன்னொன்னையும் சொல்றாரு, தூங்குற புலி மேல கால் தடிக்கி விழுந்த குருடன் போல நீ தப்பி போவது கடினம். நான் சும்மா தூங்கிட்டு இருக்கிற புலி மாதிரி நீ என் மேல விழுந்துட்ட, இப்ப நீ தப்பி போக முடியாது, என்ன ஆகுது பாருன்னு அவன் சொல்றான் பாருங்க. மெல்ல என் காலடி பொருந்தி அப்படின்ற இந்த அற்புதமான பாடல் சினத்துடன் சோழன் நலங்கிள்ளி பாடுகிற பாடல் கேளு. நல்லடி பொருந்தி என இறக்குவராயின் சீருடை முரசு கெழுதாய்த்து அரசோ தஞ்சம் இன்னுயிராயினும் கொடுக்குவேன். இந்நிலத்து ஆற்றல் உடையோர் ஆற்றல் போற்றாதே உள்ளம் எள்ளிய மழவோ எள்ளிது துஞ்சு புலி இடறிய சிதறல் போல உயிர்த்தன பெயர்த்ததோ
அடுத்து நீங்கள் கேட்க போகிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குறள், இன்னைக்கு மேடையில் கூட அந்த குறள் ஒரு ஆள் சொல்லப்பட்டது. இதுக்கு பொருள் விளக்க நாங்கள் சொல்ல தேவையே இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எளிமையாக அழகாக எழுதப்பட்ட ஒரு குறள். அதை பாடப்போகிற எங்களுடைய பாடையை நாங்கள் மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். கொஞ்சம் லெவல் பார்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும் பொண்ணுக்குட்டிக்கு. கொஞ்சம் தாடிக்கார் எவ்வளோ பெருமையாக பார்த்துட்டு இருப்பாருன்னு பாருங்க. தொடங்கலாமா? மியூசிக். இவளுக்கு 3 வயது. இவள் பெயர் மிளிர். மிளிர் அவ்வளோ அழகான தமிழ் பெயர் வச்சிருக்கிறாங்க. நன்றி சொல்லி. அந்த உலக விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்கும்ல, அந்த கால்பந்தாட்ட போட்டியெல்லாம் நடக்குது. அப்போ ஒவ்வொரு நாடும் வந்து விளையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா இறுதியில் ஏதோ நாடு வென்ற பிறகு அந்த திடலை சுற்றி அமர்ந்திருக்கிற அந்த நாட்டு ஆதரவாளர்கள்லாம் இந்த விளையாட்டு வீரர்களோடு சேர்ந்து அப்படியே மைதானமே முழுக்க ஒரு பாடலை பாடுவாங்க, அவங்க மொழியில், அவங்க இனத்தோட பாடல். அப்போ அடிக்கடி எனக்கு ஒரு எண்ணம் வருவது உண்டு, இப்படி நம்ம நாடு தமிழ்நாடு போய் ஒரு இடத்துல உலக அரங்கில் விளையாடும் பொழுது சுற்றிலும் அமர்ந்து திடலில் பார்க்குற வீரர்களும் விளையாட்டு ரசிகர்களும் இந்த வீரர்களும் சேர்ந்து நம்மெல்லாம் ஒரு இனமாக நம்ம மொழி பாடல் ஒன்று பாடணும்னா என்ன பாட்டை பாடுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா திரைப்பட பாடலை தவிர எனக்கு வேறு எதுவுமே தோணலை. இனப்பாடல்னு நமக்கு ஏதாவது இருக்கா? உலகத்தின் தொன்மையான மொழி, மூத்த இனம்னு சொல்கிறோம். ஆனால் நம்மெல்லாம் சேர்ந்த உடனே இனமாக சேர்ந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பாடலை ஏன் பாட முடியல? பாடல்களுக்கு நமக்கு என்ன பஞ்சமாக தான் ஆயிரக்கணக்கில் இருக்கே பழந்தமிழ் பாடல்கள். அப்போ அந்த பாடலை நம்ம வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தொகுத்து வழங்கலை, அதனால தான் யாரும் பாடாமல் இருக்கோன்னு சொல்லி நமக்கு இல்லாத குறைபாடா அப்படின்னு ஒரு அருமையான பாட்டை தேர்ந்தெடுத்தோம். அது என்னன்னா, வாழ்வியலின் தத்துவத்தை உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு 14ஆம் நூற்றாண்டு பாடல். கணியன் பூங்குன்றனார் அவர்கள் எழுதிய உலக தத்துவம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு, இதை வேற எந்த மொழியிலையும் இவ்வளவு சுருக்கமாக 2 சொற்கள் சொல்ல முடியாதுன்னு பலர் சொல்ல நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். யாதும் ஊரே இங்கிலீஷில் சொல்லி பாருங்க. யூ மைட் பி வெரி குட் இன் இங்கிலீஷ். சொல்லி பாருங்க, யாதும் ஊரே என்ன சொல்லுவீங்க? 2 சொற்கள் உங்களால் சொல்லவே முடியாது. யாவரும் கேளீர், எங்கே போனாலும் எல்லாம் என் சொந்தக்காரன். அதாவது நம்மெல்லாம் ஒரு இனம்னு சொல்கிற அந்த அழகான வாழ்வியல் தத்துவத்தை சொன்னார்ல, இதை நம்ம இன பாடலாக ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை நாங்கள் இந்த தலைமுறைக்கு ஏற்றது போல் ஒரு எளிமையாக ஒரு பாடலாக வடிவமைத்திருக்கிறோம். இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது ஏன்னா இது நம்ம பாடல், இது எங்கள் பாடல் இல்லை. அப்போ நாங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒரு மெட்டில் பாடுவோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து 2வது முறை அதை பாடணும். அப்புறம் இடையில வர ஒரு இசையில் நம்ம மொழியை இனத்தை கொண்டாடுவதற்கு இந்த பாடலை நம்ம எழுந்து ஆடி கொண்டாட போகிறோம். எப்படி ஆடுறது? ரொம்ப எளிமையாக இருக்கும், யார் வேணாலும் அசையலாம். இங்கே இப்போ பாருங்க, இது மாதிரி தான் அசையணும். பார்த்தீங்களா? இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. எங்க பார்வையாளர்கள் பகுதியில் அந்த விளக்குகளை கொஞ்சம் போடுங்க, காட்டுங்க. எங்க எழுந்து ஒரு முறை பண்ணி பாருங்க எங்களோட. இது நம்ம மொழியை கொண்டாடுறதுக்கு நான் வேற ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, அப்படி 4 4 8. அப்புறம் மேலே 4 தடவை கை தட்டணும், அவ்வளோதான். தட்டணும். எங்க பண்ணி பாருங்க. 3 4. இந்த பக்கம், இந்த பக்கம் மறுபடியும் 4 1 2 3 4. இப்போ மேலே கை தட்டுங்க. இந்த பக்கம் அருமையா பண்றீங்க. உட்கார்ந்துருக்க, ஒத்திகை முடிந்தது.
சரி, இப்போ இந்த பாட்டை பாட தொடங்க போகிறோம். நாங்கள் பாடும்பொழுது 2ஆம் முறை சேர்ந்து பாடுங்க. இந்த நாதஸ்வர இடை இசை வரும்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழை கொண்டாட போகிறோம். மகேஷ், நீ வந்துடணுங்க. இங்கே வந்துடணும் இப்போ. சரி, தொடங்கலாம். ரெடி எந்திரிங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்ப மேல தட்டுங்க. 1 2 3 4. வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் நிலவே, முடிவில் நின்றாதென்றலும் நிலவே. வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் நிலவே, முடிவில் நின்றாதென்றலும் நிலவே. பாடுங்க. 2 3 4. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எங்க எழுந்துருங்க பாப்போம். எழுந்துருங்க. வாங்க. 2 3 4 5 6 7 8. மேல அருமையா அமரலாம். அமரலாம். மேலதானே இருக்கோம், 4 பேர் தானே இருக்கிறோம், இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்லாம் கவலைப்படாம அங்கிருந்தும் உண்மையான ஈடுபாடோட எழுந்து தமிழுக்காக நீங்க கொண்டாடுறீங்கல்ல. வைத்தது தமிழ், நாங்க வெறும் சாதனம். மறுபடியும் குரலுக்கு வருவோம். உழவின் உயர்வை பற்றி ரொம்ப அழகா வள்ளுவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த உலக தத்துவத்தில் நிறைய நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அதனால அந்த முன்னுரையில் அதிக நேரத்தை செலவழிக்காமல் அந்த உழவின் மேன்மையை சொல்லுகிற சில குரல்களை பாடுகிறோம், கேளுங்கள்.
சிறந்தது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை தாமே உழைத்து உண்ணும் இயல்பை உடையோர் பிறரிடம் கையேந்த மாட்டார். தம்மிடம் கேட்டு வருவோருக்கு உள்ளதை அவரிடம் கொடுத்து விடுவர். இரவா இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்துன் மாலையவர் வாழ வழியில்லை என்று சோம்பலாய் சொல்லுகிறவரை நிலம் என்னும் பெண் ஏளனமாய் சிரிப்பாள். உழவனுடைய கை தொழில் செய்யாமல் போனால் எல்லாம் துறந்த துறவிகளுக்கு கூட வாழ்வு இல்லை. உழவினார் கை மழங்கின் இல்லை விழைவது ஓம்பிட்டேன் என் பார்க்கும் நிலை நிறைவாக 2 பாடல்கள் பாடி முடித்து விடுவோம். அதனால் நீங்கள் தங்கி இருந்து வீடுகளுக்கு சென்று விடலாம். ஒரு மாறுதலுக்காக ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். காளமேக புலவர் உங்களுக்கு தெரியும், 14-15ஆம் நூற்றாண்டு ஆண்டுகளில் வாழ்ந்தவர் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. இவர் நகைச்சுவை பாடல்கள் எழுதுவதில் வல்லவர். இவர் ஒரு ஆசு கவி என்று கூட ஒரு பெயர் உண்டு. ஆசு கவின்னா என்ன? தலைப்பை கொடுத்த மாத்திரத்தில் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் உடனே பாடல்கள் இயற்றும் ஆற்றல் பெற்றது. அவங்க தான் ஆசு கவி. அப்படி ஒருவர் இவர். ஸ்லேடை பாடல்களிலும் வல்லவர். இவர்கிட்ட யாராவது வம்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள பாடல் பாடியே கொன்றுவார். அதனால இவர்கிட்ட எல்லாரும் தள்ளியே நிற்பாங்க. இவர் சில நகைச்சுவை பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் இவருடைய மொழியின் ஆளுமையை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். குறுகிய 2 பாடல்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். 4 வரிகள். இதில் என்ன பண்றாரு? ஒரே எழுத்தின் 9 வடிவங்களை எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு பாடல் இயற்றுகிறார். இது பிற மொழிகளில் சாத்தியமா என்பது நமக்கு தெரியவில்லை. நாங்களும் பலரிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எப்படின்னா, இப்ப தா என்கிற எழுத்து அதனுடைய பிற வடிவங்கள், அதுல 9 வடிவங்கள் மட்டும். த, தா, தி, தி, து, து, இதை எடுத்துக்கிறாரு. அப்படி ஏற்ற முடியுமா? இன்னொரு பாடல் அதுக்கு பொருள் இருக்குமா? இருக்கு. பொருள் தெரிந்தால் அதை நீங்கள் வேறு விதமாக சுவைப்பீர்கள். பொருளை விளங்கிக் கொள்வதற்கு முன்னால் ஓசையாக மட்டும் அதை முதலில் கேட்டு இன்புறுங்களேன் பார்ப்போம். இப்போ இந்த பாடலுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். தாதி தூதோ தீது. பணிப்பெண் மூலமா தூது அனுப்புனா அது சரிப்பட்டு வராது. தத்தை தூது ஓதாது.
கிளி போய் தூத சரியா சொல்லாது. தூதி தூது ஒத்தித்த தூதரு. தோழி மூலமா தூது அனுப்பலான்னா அதை தாமதப்படுத்திடுவா. தாது ஒத்து துத்தி தத்தாதே. மலர்களில் இருக்கிற மகரந்தம் போன்ற தேமல்கள் என் மேனியில் இப்போதைக்கு படராது. துதி துத்தே தொத்தீது. இந்த நேரத்தில் இறைவனை துதித்து வழிபடுவதும் ஒன்றும் பயன் தராது. தித்தித்தது ஓதித்திதி. இனிக்கிற காதலனுடைய பெயரை இப்போதைக்கு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரே வழி. காதலனுக்கு தூது அனுப்பணும்னு குழம்பு இருக்கிற தோழி ஒரு பெண்ணுடைய மனசுல இருக்க குழப்பத்தை எவ்வளவு அழகா மொழியின் ஆளுமையை வைத்து சுவைப்பட சொல்லியிருக்காரு பாருங்களேன். இப்போ பொருள் சுவையோட இதை கேட்டு இன்புறுங்க. காலமிக புலவருக்காக ஒரு கைத்தட்டல். இப்போ எல்லா காலத்துலையுமே ஒரு வயிற்றெரிச்சல் கூட்டம்னு ஒன்று இருக்கும்ல. ஏன்னா இப்போ இந்த காலமிக புலவருக்கு மன்னர்களிடம் அதிக செல்வாக்கு இருந்தது. அதனால வயிற்றெரிச்சலோட சில ஏழை புலவர்கள்லாம் ஓரமாக நின்றுருப்பாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இது எங்களுடைய கற்பனை தான். வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன் ஏதோ ஒரே எழுத்து கொண்டு 4 வரியில் ஒரு பாட்டு பாடியா எல்லாம் பாராட்டிட்டு தெரியுறாங்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா என்ன, எங்க அதே எழுத்தை வச்சு இன்னொரு பாட்டு எழுத்து பார்ப்போம்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அவர் மறுபடியும் இதே ஒரு எழுத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய பிற வடிவங்களை வைத்து இன்னொரு பாடல் ஏற்றுகிறார். முற்றிலும் மாறுபட்ட ஒரு பொருளை தெரிந்து கொள்வதற்கு முன் முதலில் ஓசை நயம். பெரிய தமிழ் மொழி புலமை இல்லாத என்னை போன்றவர்களுக்கு ஓரளவுக்கு சில சொற்கள் விளக்கி இருக்கும் இல்ல. தாதுன்னு ஒரு சொல்லு வருது இல்ல. தாதுனா பலருக்கு தெரியும், அது தேன். பூவிலிருந்து தேனை குடித்து செல்கிற வண்டை பார்த்து புலவர் பாடுகிறதை போல இயற்றப்பட்டிருக்கிற ஒரு பாடல். தத்தி தாது ஊதுதி. நீ பூவில் இருக்கிற தேனை குடித்து விட்டு தத்தி தாவி செல்கிறாய். தாது ஊதி தத்துதி. தேனை குடித்து விட்டு மறுபடியும் நீ தத்தி செல்கிறாய். துத்தி துதைதி. துத்தி என்கிற ஒலி எழுப்பிக்கொண்டே ஒவ்வொரு மலரிலும் நீ தாவி செல்கிறாய். துதைது அத்தாது ஊதுதி. துதைது அத்தாது ஊதுதி. நீ அடுத்த மலருக்கு சென்று அதில் இருக்கிற தேனையும் குடிக்கிறாய். தித்தித்த தித்தித்த தாது எது? அதுல இனிப்பான தேன் எது? தித்தித்தது எத்தாதோ தித்தித்த தாது. எல்லா மலர்களிலும் இருக்கிற தேனும் இனிப்பானதுதான் என்றாலும் இவற்றில் அதிக இனிப்பானது எந்த தேன் என்று சொல்வண்டே அப்படின்னு முடிச்சிருக்காரு. இப்ப இந்த பொருளை மனதில் கொண்டு திரும்ப கேளுங்க.
காலமேக புலவருக்கு தான். குறளுக்கு வந்து விடுவோம். இது குறள் விழா என்பதால் முத்தான குறள் 10 என்று தலைப்பில் 10 குறள்களை பாட இருக்கிறோம். இதற்கு பொருள் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பள்ளி கல்லூரி நாட்களில் செய்யுள் பகுதிகளில் நீங்கள் கேட்டது, மனப்பாடம் செய்தது, நீங்கள் விரும்பி சுவைத்தது எல்லாம் இதில் இருக்கும். எளிமையான அருமையான 10 குறள்கள் இப்பொழுது இளைஞர்களுக்காக. நன்றி. ஒரு உற்சாகமான பாடலுடன் நிறைவு செய்து விடுவோம். அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்து இவ்வளவு பொருட்செலவோடு சிரத்தைகளோடு எங்களை கொண்டு வந்து மேடை ஏற்றி இந்த தலைமுறையினருக்கு குறளை பற்றியும் தமிழ் பழந்தமிழ் இலக்கியங்களை பற்றியும் சில தகவல்களை இசையின் மூலமாக பரிமாறுவதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். ஒரு இனிப்பு கடை திறந்து வச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க தமிழ் பலகாரங்கள். இதை எடுத்து பரிமாறி
மக்களுக்கு விநியோகிக்க வேண்டிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் ஒரு சிலரை தவிர மீது எல்லாருமே வெவ்வேறு தொழிலில் பணியில் இருப்பவர்கள். தகவல் தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும், ஐடி மட்டும் இல்லாமல் எங்களதில் லாயர்ஸ், அட்வொகேட்ஸ் எல்லாரும் இருக்காங்க பிற தொழில்களில். ஒவ்வொரு வாரமும் கடுமையாக நாங்கள் உழைக்கிறோம், பயிற்சி செய்கிறோம். இவர்கள் யாரும் பணம் காசு வாங்குவதில்லை. தமிழுக்காக தங்கள் திறமையையும் நேரத்தையும் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிற இளைஞர்கள். இவருக்காக ஒரு முறை உங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு மேடைகளை அமைத்து கொடுங்கள். தமிழ் பணியை எங்களால் இயன்ற சிறு பணியை நாங்கள் செய்து விடுகிறோம். இளைஞர்களை நிச்சயமாக நாங்கள் போய் சேர்ந்துருவோம். எங்களுக்கு மேடைகளை அமைத்து கொடுங்கள். பல்வேறு இடங்களில் வாய்ப்புகளை கொடுங்கள். நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணுறோம்னா, சென்னையில் இருக்கிற என்னுடைய இந்த குழுவில் இன்றைக்கி சிறு பகுதி மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. நாங்கள் பெரிய குழு 35 பேர் இருக்கிறோம். இது இந்த ஏற்பாடு பயண செலவு காரணமாக ஒரு சிறு குழுவாக வந்திருக்கிறோம். நாங்கள் வெளிநாடுகளில் என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் 30 பேர் மட்டுமே பாடிக்கிட்டு இருந்தால் எங்களுடைய சேவை நிறைவு பெறாது. அந்தந்த நாடுகளுக்கு போகும் பொழுது 2-3 மாதங்களுக்கு முன்பே அந்த உள்ளூர் பாடகர்கள் ஒரு 25 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இணையத்தின் வழியாக பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்து அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இதான் முதல் முறை வெளிநாட்டில் நாங்கள் மட்டுமே வந்து பாடுறது. அமெரிக்காவில் இது வரைக்கும் ஒரு 15 நகரங்களில் நாங்கள் செய்திருக்கிறோம். கனடாவில் செய்திருக்கிறோம். இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போக போகிறோம். மலேசியாவில் செய்திருக்கிறோம். அங்கெல்லாம் பண்ணும்பொழுது அந்த உள்ளூரில் இருக்கிற தமிழ் இளைஞர்களை வைத்து தான் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அடுத்த முறை துபாயில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பே எங்களுக்கு நீங்கள் தேதியை குறித்து இவர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி விட்டால் குரலை தேர்வு செய்வதிலிருந்து பயிற்சி கொடுப்பதிலிருந்து எல்லாம் நாங்களே பார்த்துக்குவோம். உங்கள் பிள்ளைகளை வைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தினாதான் அந்த நிறைவு பெறும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விரைவில் துபாயில் இன்னொரு நிகழ்ச்சி உங்கள் தமிழ் குழந்தைகளோடு நடத்துவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். இந்த நாட்டில் மட்டும் இல்லை, எங்கே வேண்டுமானாலும். மறுபடியும் டத்தோவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மலேசியா கோலாலம்பூரில் செப்டம்பர் மாதம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினப்போ கோலாலம்பூரில் இருக்கிற அந்த தமிழ் பிள்ளைகளை வைத்து பெரிய குழுவாக மேடை நிறைவு 35 பாடகர்களை வைத்து நடத்தினோம். அன்னைக்கு வந்திருந்த டத்தோ மணிகண்டமூர்த்தி ஐயா வந்து அதை பார்த்துட்டு இதை நிச்சயமாக துபாயில் வைத்து உங்களை ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு 6 மாதங்களுக்கு முன்னாடி சொன்னார். இன்னைக்கு செய்து காட்டி விட்டார். அவர் பங்கை அவர் செய்து விட்டார். இனிமேல் இதை போல யார் யாருக்கு எங்கு வாய்ப்பு உருவாக்கி தர முடியுமோ அதை போல செய்தால் நம்ம எல்லாம் சேர்ந்து அவரவர் வலிமைக்கு, சக்திக்கு, திறமைக்கு ஏற்றபடி அந்த தமிழ் பணியை தொடரலாம். மிக்க நன்றி உங்களுக்கு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தயவு செய்து கொஞ்சம் காத்துருங்க. இவ்வளோ பெரிய பணியை செய்கிற இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம மரியாதை செய்யணும். அதுதான் நம்ம தமிழுக்கு செய்கிற மரியாதை. ஓகே, முடிஞ்ச உடனே தயவு செய்து கிளம்பிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துருங்க. ஓகே, நன்றி. அந்த உற்சாகமான பாடல் எதுன்னா நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய சங்கே முழங்கு புதிய வடிவத்தில் எங்களுடைய பாணியில். சங்கே முழங்கு, 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 சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு, பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் விஷம் என்று
வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம் வானுறுதியாக நீர் கவிழ்த்து வீரம் செய்கின்ற தமிழெங்கள் மூச்சா வெண்குருதியாக நீர் கவிழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழெங்கள் மூச்சா சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தார் சங்காரம் விஷமென்று சங்கே முழங்கு சங்காரம் விஷமென்று சங்கே முழங்கு பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தார் சங்காரம் விஷமென்று சங்கே முழங்கு 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 ஒரே ஒரு இடைச்சொற்கள். நான் என்னுடைய திரைப்பட இசையமைப்பாளர்னா கூட இந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது நான் அதில் எதையுமே கலக்கிறதில்ல. அதில் எனக்கு கொஞ்சம் கூட இணக்கமும் கிடையாது. ஏன்னா வெளியே செல்லும் பொழுது இது அதை அழித்துவிடும் என்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன மாறுதலாக டத்தோ ஐயா அவர்களுடைய மனைவி இருவரும் தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்னுடைய பாடல்ன்றனால அதை மட்டும் அவர்களுக்காக ஒரே ஒரு சரணம் பல்லவி மட்டும் பாடுகிறோம். அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுப்பிரமணியபுரம் படத்துடைய கண்கள் இரண்டால் பாடல் மட்டும் அவர்களுடைய விருப்பத்திற்காக ஒரு சரணம் பல்லவி மட்டும். பொதுவாக நான் செய்யவே மாட்டேன். இன்னைக்கு அவர்களுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் அன்புடன் இதை அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அன்பு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்காக. என்ன அழகான ஒரு இது, என்ன எனர்ஜி, என்ன வைப்பு இந்த இடத்துல. அவர் முதல்ல சொல்லி ஆரம்பிச்சாரு, மனிதர்கள் கூட்டம் குறைவா இருக்குங்கிறதுக்காக என்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல குறைவே இருக்காதுன்னு நிரூபிச்சிட்டாரா? டத்தோ மணிகண்டமூர்த்தி வேலாயுதம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
நம்ம கூட ஜாயின் பண்ண எல்லா சிங்கர்ஸுக்கும் எங்க சார்பா வந்து ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ ஃபியூ மோர் மினிட்ஸ் தான் நமக்கு இந்த ஒரு ஹால் அண்ட் டைமிங். அதனால குயிக்காக வி வில் ரன் த்ரூ. அண்ட் அதே நேரத்தில் நான் ஐ வாண்ட் டு கால் மிஸ்டர் பாபு ராமகிருஷ்ணன் சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஃபார்ச்சூன் குரூப் எஸ், முக்கியமா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் பாபு சாருக்கு நமக்காக இருந்திருக்கீங்க. நாகப்பட்டினம் கண்டெடுத்த முத்து, ஆஹா, எங்கள் அமெரிக்கத்தின் சொத்து. ஆஹா, ஐயோ சாரா எப்படி வந்து பாருங்க. தன்னம்பிக்கை வேணும். நம்ம நினைக்கிறது நாமளே பாராட்டிக்கணும், வேற யாரும் பாராட்ட மாட்டாங்க. அதர முதலை